யாரு இத அன்பால கட்டி கொண்டாள் யாரு வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். அவனை விடக்கூடாதுடா. இங்க தாண்டா இங்கே ஒளிஞ்சிருக்கணும், விடக்கூடாதுடா. ஐயோட சொல்லுங்களா, போங்கடா போங்க, போடா சீக்கிரம் போங்க. பாத்து பிரதி எந்திர பிரதி வா 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 வா. அழாதரா, அழாத, தயவு செஞ்சு அழாத பிரீத்தி. பிரிச்சிடுவாங்க கிருஷ்ணா, நம்மள பிரிச்சிடுவாங்க. அப்படிலாம் சொல்லாது, நம்ம ஒன்னா வாழதாண்டா ஓடி வந்திருக்கோம். ஒன்னா வாழதாண்டா ஓடி வந்திருக்கோம். விட மாட்டாங்க கிருஷ்ணா, விடவே மாட்டாங்க, நம்மள வாழவே விட மாட்டாங்க. ஏன் அப்பாவை நம்மள பிரிக்க பாக்குறாரு? உங்க அப்பாவை நம்மள பிரிக்க பாக்குறாரு. அந்த ருத்ரமூர்த்தியும் அவங்க ஆளுங்களோட காத்துக்கிட்டு இருக்காரு. முடியாது கிருஷ்ணா, முடியாது. ஊரே நம்மள பிரிக்க பாக்குது. நம்ம ஒன்னா வாழ முடியாது கிருஷ்ணா. நான் உன்னை பிரியக்கூடாது பிரீத்தி, பிரியக்கூடாது பிரீத்தி, பிரியக்கூடாது பிரீத்தி. கிருஷ்ணா, வாழ்ந்தா தானே நம்மள பிரிப்பாங்க. ஒன்னா செத்துட்டா பிரீத்தி. என்ன கிருஷ்ணா பாக்குற? இனியா நம்ம ஒன்னா வாழ முடியாது. பாக்குறல்ல எப்படி துரத்திட்டு வராங்கன்னு. துரத்திட்டு வந்தா பயந்து செத்துணுமா? என்ன சொல்ற பிரீத்தி? எப்படி கிருஷ்ணா, ஊர் தாண்டி போக முடியாது, பிரிச்சிருவாங்க. இனிய ஒண்ணு பிரிஞ்சா நான் தூக்கில தொங்கிடுவேன். நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுமே தூக்கில தொங்கிட வேணா. என்ன காப்பாத்தி உன்னை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அத நம்புனேன். ஆனா இப்ப எல்லாமே பொய்யா இருக்கு. நீ வேணும் கிருஷ்ணா, உன் கூட நான் வாழணும். ஆனா வாழ விட மாட்டாங்களே. ஆனா நம்ம சாகரத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன கிருஷ்ணா யோசிக்கிற? நம்ம காதல் உண்மைனா ஒன்னா சாக நான் ரெடி. நம்ம சேர்ந்து சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. உன்னை மட்டுமே மனசுல நினைச்சு வாழ்ந்தவன்னா, உன்னையே நினைச்சு உன்னை பாத்துக்கிட்டு என் கடைசி வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்.
I love you, Krishna. I love you. நம்ம சாவலியாவது ஒன்னா இருப்போம். நம்ம காதல் சாவலியாவது இணையட்டும். ஏன் கிருஷ்ணா எதுவும் பேசாம இருக்க? பேசு கிருஷ்ணா, பேசு. நான் ரெடி பிரீத்தி. உன் கூட ஒன்னா நம்ம காதல் மரணத்துல வாழ்த்து பிரீத்தி. நான் ரெடி. கிருஷ்ணா, பிரீத்தி, எங்கடா கிருஷ்ணா? கேக்குறோம்ல, சொல்லுங்க. எங்கடா என் மகன்? சொல்லி தொலைங்களேண்டா. டேய், எங்கடா போனாங்க ரெண்டு பேரும்? டேய், ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடிட்டாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா? என்னது? ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? நான் விட மாட்டேன். யோ, போத நிறுத்தி அவன் அடிப்பேன். இனி என்ன பண்ண போற? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கொடுமைப்படுத்த போறீங்க, அதான் எனக்கு தெரியுமே. அண்ணா அப்படி இல்லண்ணே. எது எப்படியோ, ஆனா நான் விட மாட்டேன். ரெண்டு பேரும் பிரிச்சே தீருவேன். யோ, நீ என்னத்தையா பிரிக்கிறது? என் மகள ஒரு நாள் கூட வீட்டுல தங்க வைக்க மாட்டேன். நான் பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். மறுதாலி கட்ட சொல்லி தெற்கத்தில மாப்பிள பாப்பேன். பாக்குறியா? ஓ, ஒரு நாள் என்ன, ஒரு நிமிஷம் கூட வாழ விட மாட்டேன். இப்பயே பிரிச்சு தூக்கிட்டு போயிடுவேன். நிறுத்துக்க ரெண்டு பேரும். எங்க போய் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க போறீங்க? சொர்க்கத்திலயா? என்னடா சொல்ற? என்னாச்சு அவங்களுக்கு? உங்களால
அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி ஒன்னா தூக்குல தொங்கிட்டாங்க. கிருஷ்ணா, ஐயோ பிரீத்தி, என்னடா சொல்றீங்க? அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றதை நீங்க தடுக்கலாம். இப்போ ஒன்னா செத்து போயிட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? ச்சே, இதுக்குதான் எல்லாரும் விரட்டி விரட்டி தோத்துறீங்களா? இப்ப சந்தோஷமா சொல்லுங்க, இப்ப சந்தோஷமா? ஐயோ கடவுளே, ஐயோ போயிட்டாங்களாடா, போயிட்டாங்களா? பாவி மனுஷா, ஒத்த புள்ளைய உன் கௌரவத்துக்காக காவ கொடுத்துட்டியா? இப்ப சந்தோஷமா உனக்கு, இப்ப சந்தோஷமா உனக்கு. என் மகனும் மருமகளும் செத்து போயிட்டாங்களா ஐயா? இப்ப சொல்லு, உன் பிடிவாதத்தால என் புள்ள உயிர் திரும்பி வருமா? ஐயோ ஐயோ ஏன்பா ஏன்பா அப்படி பண்ணீங்க? பாவம்பா பிரீத்தி, அவ காதலிச்சது தப்பாப்பா. இல்லப்பா, அவ காதலிச்சது தப்பு இல்லடா. இவங்க 2 பேரும் பிரீத்தியை குடும்பப்படுத்த பார்த்தாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தப்பு ஏன் மேலதான். உங்க மகளை என் மகனுக்கு கட்டி தரத்தா அப்படி ஒரு பொய் சொல்லி உங்க மனசு கலைச்ச தலைவரே. படுபாவி, என் சொத்தை கேட்டு கூட நான் எழுதி கொடுத்துருப்பேன். என் சொத்தா இருந்த என் மகன் சாகறதுக்கு காரணம் ஆயிட்டியடா சண்டால. மச்சான், என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க மச்சான். என் மேல தப்பு இருக்கு மச்சான். என்னுடைய மகனை என் தங்கச்சி பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு தான் ருத்ரமூர்த்திக்கு இப்படி ஒரு குருட்டுத்தனமான ஐடியாவை கொடுத்தேன். இந்த பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன் மச்சான். உன் பிடிவாதத்துக்கு 2 உசுறு போக வச்சிட்டியா? ஐயோ, என்ன மன்னிச்சிருக்க மச்சான். இந்த பாவத்தை பண்ணிய ஒரே மகனை நான் இழந்துட்டேனே. அப்பா, இப்ப அழுது என்ன பண்றது? அவங்க 2 பேரும் சாவுல ஒண்ணு சேர்ந்தது அவங்க காதல் மட்டும் இல்ல, நீங்களும் தான். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? உன் சகுனி வேலையால ஒரு காதல் ஜோடி சாகறதுக்கு இப்படி காரணமாயிட்டியே. என்ன மன்னிச்சிடுறா. என் மகன் எனக்கு உசுரோடு வேணும்டா. அவன் ஆசைப்படி நான் அவளை வாழ வைப்பேன். மச்சான், என் மகனு திரும்ப வந்துட்டா. அவன் ஆசையை நிறைவேற்றுவேன். என் உசுரை கூட கொடுப்பேன். இறைவா, எப்படியாவது என் மகனை திருப்பி கொடுத்துருப்பா. நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணி என்ன பண்றது? நீங்க நீ திருந்துறதுனால என்ன பிரயோஜனம்? 2 பேரும் உசுறு போனதுதான் மிச்சம். காதல்ல உசுர விட்டாதான் உங்களை மாதிரி பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களோட அருமை தெரியுது. வாழ்ந்து முடிச்சு வயசாகி போனதுக்கு அப்புறம் எதுக்கியா போலி கௌரவத்துக்காகவும் வெட்டி வீராப்புக்காகவும் வாழ போற 2 உசுரை பிரிக்கிறீங்க? காதல்ல ஒண்ணு சேரும்னு நினைக்கிற காதலர்களுக்கு ஒரே காரணம் தாயா, அது காதல் மட்டும்தான். ஆனா அவங்கள பிரிக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு 1000 காரணம் கிடைக்குது? ச்சே. வாழ்ந்து முடிச்ச நீங்களா வாழ ஆசைப்படுறவங்களுக்கு வழியை காட்டுங்க. நீங்களா செத்ததுக்கு அப்புறம் கூட இருந்து அழ போறது உங்க கௌரவமோ ஜாதியோ மதமோ அந்தஸ்தோ இல்ல. இது எல்லாம் எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க எல்லாருக்கும் நல்ல நேரம். ச்சே. நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, புரிஞ்சுக்கிட்டேன். நானும் தான்ப்பா. எங்களுக்கு நீ புரிய வச்சுட்ட. இனி புரிஞ்சு என்ன ஆக போகுது? என் பிள்ளைங்க உசுறு போனதுதான். திரும்பி வருமா? எப்ப தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சதோ இனி அவங்களும் வருவாங்க. வருவாங்களா? இல்ல, வருவாங்களா? பிரீத்தி கிருஷ்ணா உயிரோட இருக்காங்களா? சொல்ற எங்க இருக்காங்க? இருங்க. அப்போ 3 பேரையும் வர சொல்லட்டுமா? 3 பேருமா? வாங்க.
ராமு நீயா? ராமு, நீயா அவங்க கல்யாணம் பண்ணி வச்ச? ரொம்ப நன்றி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருங்க. அத்தை மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்க. மாமா கிட்ட வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. சந்தோஷமா இருங்க. எழுந்துருங்க. நீ நல்லா இருக்கணும். பிரீத்தி, இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருந்தேன். தூக்குல தொக்க போனவங்கள நம்ம ராமு தான் காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ராமுவா? ஆமாப்பா. ராமு கோபப்படுறாங்க. ராமு, 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 ராமு எங்க போற? ராமு, எங்க கூப்பிடுற ராமு? ராமு, ஆசீர்வாதம் பண்ண ராமு. ராமு, எப்படியோ நீ எங்க புள்ளைங்க உசுரை காப்பாத்துனது மட்டும் இல்லாம எங்களையும் பகையை மறக்க வச்சு 2 குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வச்சுட்ட. இனிமே உன்னால எங்க எல்லாருக்குமே நல்ல நேரம் தான். ரொம்ப நன்றி ராமு.